இனியும் சகிக்க மாட்டேன். என் வீட்டு மிருகங்களை வதை செய்ய தீர்மானம் செய்துவிட்டேன். ப்ளூ கிராஸ் என்னை மன்னிக்குமாக. கோர்ட் சற்றே பரபரப்புடன் இருந்தது. பார்வையாளர்கள் பகுதியில் வழக்குடன் சம்பந்தமில்லாத சில வக்கீல்களையும் பார்க்க முடிந்தது. சிதம்பரநாதன் இந்த வழக்கை எடுத்து கொண்ட ஆச்சரியத்தில் அவர் தரப்பு வாதத்தை கேட்கிற ஆர்வத்துடன் வந்திருந்தார்கள். சில பத்திரிகை ஆட்களையும் ஸ்கிரிப்லிங் பேடுடன் பார்க்க முடிந்தது. நீதிபதி கோர்ட்டுக்குள் நுழைந்தவுடன் சலசலப்பு சட்டென்று கரண்ட் கட்டானதை போல நின்று போனது. அவர் அமர்ந்த உயரமான இருக்கையை நோக்கி குமாஸ்தா கேஸ் கட்டுகளை பவ்யமாக நீட்டினார். அரசு தரப்பு வக்கீலை நோக்கி பார்வையை செலுத்திய நீதிபதி தலையை அசைத்தார். வழக்கை தொடங்கலாம். 2 பெண் கான்ஸ்டபிள்கள் சௌமியாவை அழைத்து கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தினார்கள். தனது நாற்காலியை பின்னுக்கு நகர்த்தி எழுந்து வந்தார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். கணீரென்ற குரலில் பேச்சை ஆரம்பித்தார். யுவர் ஆனர், வாத பிரதிவாதங்களுக்கு அதிகமாக இடமில்லாத தெள்ளத் தெளிவான வழக்கு இது. குற்றம் சாட்டப்பட்டு இருக்கும் சௌமியா தனது மாமனார், மாமியார், கணவன் ஆகியோரின் கொடுமைகள் தாங்காமல் தான் அவர்களை கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், சொல்லிக்கொண்டே எழுந்தார் சிதம்பரநாதன். எஸ் ப்ரொசீட். சிதம்பரநாதன் கம்பீர குரலில் பேசினார். சௌமியா ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறாள் என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்வதில் எனக்கு ஆட்சேபனை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வழக்கு தெள்ளத் தெளிவாக சௌமியாவை குற்றவாளியாக காட்டுகிறது என்று அவர் சொல்வதையும் நான் மறுக்கிறேன். உங்கள் மறுப்பை விளக்கமாய் சொல்லுங்கள். சௌமியா சித்தப்பிரமை பிடித்தவராக இருக்கிறாள். இதில் ப்ராசிக்யூட்டருக்கு ஏதேனும் மாற்று கருத்து உள்ளதா? சிதம்பரநாதன் கேட்டதும் அவர் தயக்கத்துடன் தலையை அசைத்தார். இல்லை. இப்போது சௌமியா போலீஸ் பாதுகாப்புடன் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறாள், இல்லையா? ஆமாம். மனநிலை சரியில்லாத சௌமியா தான் கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறாள் என்று ப்ராசிக்யூஷன் தரப்பில் சொல்லப்படுவது மிகவும் வேடிக்கையாக இல்லை. சிதம்பரநாதன் கேட்டதும் பார்வையாளர்கள் பகுதியில் சலசலப்பு எழ ஆரம்பித்தது. நீதிபதி மரச்சுத்தியால் மேதையை தட்டினார். ஆர்டர், ஆர்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அடிபட்ட பார்வையில் சிதம்பரநாதனை பார்த்து கொண்டே விரைப்பாய் சொன்னார். யுவர் ஆனர், எதிர் தரப்பு வக்கீல் குழப்பம் விளைவித்து அதில் லாபம் காண பார்க்கிறார். என்னுடைய கேள்வி தெளிவாகத்தான் இருக்கிறது யுவர் ஆனர். குழப்பம் அவர்கள் தரப்பு வாதத்தில்தான் இருக்கிறது. சுற்றறிவளிக்காமல் என் கேள்விக்கு நேராக பதில் அளிக்க சொல்லுங்கள். உங்கள் கேள்வி என்ன என்றார் ப்ராசிக்யூட்டர். மனநிலை சரியில்லாத சௌமியா தான் கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறாள் என்று ப்ராசிக்யூஷன் தரப்பில் சொல்லப்படுவது இடிக்கிறதே. வாக்குமூலம் தரும்போது அவள் நல்ல மனநிலையில் இருந்தாள். எப்படி சொல்கிறீர்கள்? அவள் அப்போது தெளிவான மனநிலையில்தான் இருந்தாள் என்பதற்கு என்ன அளவுகோல்? சௌமியா திக்பிரமை அடைந்ததற்கு காரணமே அவள் வீட்டைச் சேர்ந்தவர்கள் ஒரே சமயத்தில் படுகொலை ஆனதால்தான். அந்த அதிர்ச்சியான நிலைமையில் அவளிடம் போய் போலீஸ் தங்களுக்கே உரிய கிடுக்கு பிடித்தனமான கேள்விகளை கேட்டிருப்பார்கள். மனநிலை பாதிக்கப்பட்ட சௌமியா எதையாவது உளறியிருப்பாள். அதை ஒப்புதல் வாக்குமூலம் என்று எடுத்துக்கொள்வது என்ன வகையில் நியாயம்? யுவர் ஆனர், சௌமியா வாக்குமூலம் தந்தபோது அவளுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் கூட இருந்திருக்கிறார். ஆக சாட்சி உள்ளது. வேண்டுமானால் எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்து கொள்ளலாம். நீதிபதி சிதம்பரநாதனை பார்த்தார். குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீர்களா? நோ யுவர் ஆனர், அதற்கான அவசியம் இல்லை. சௌமியா வாக்குமூலம் தந்திருக்கிறாள் என்பதை நான் மறுக்கவில்லை. அதற்கு சாட்சியம் இருக்கலாம். ஆனால் அவள் நல்ல மனநிலையில் வாக்குமூலம் தந்தாளா என்பதுதான் என்னுடைய வாதம். அதை எந்த சாட்சி கொண்டு அவர்களால் நிரூபிக்க முடியும்? நீதிபதி தடிமனான பேனாவால் குறிப்பு எழுதி கொண்டே சொன்னார். எதிர்த்தரப்பு வக்கீலின் கேள்வியில் நியாயம் உள்ளது.
சௌமியா தற்சமயம் நல்ல மனநிலையில் இருந்தால் ஒப்புதல் வாக்குமூலத்தில் சந்தேகம் எழ வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது அவள் சித்தப்பிரமை பிடித்த நிலையில் இருக்கிறாள். அவள் மன தெளிவோடுதான் வாக்குமூலம் தந்தாளா என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு உள்ளது. தேங்க்யூ யுவர் ஆனர். சிதம்பரநாதன் நன்றி சொல்ல கடுகடுத்த முகத்தோடு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குறுக்கிட்டார். மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர். அப்போதைய அவள் மனநிலையை நேரடியாய் நிரூபிக்க இயலாவிட்டாலும் கொலையை பார்த்த நேரடி சாட்சியங்கள் 2 பேர் இருக்கிறார்கள். சாட்சிகள் பற்றிய விவரம் கேஸ் தஸ்தாவேஜுகளில் குறிப்பிட்டு இருக்கிறேன். அந்த சாட்சிகளை நான் விசாரிக்க விரும்புகிறேன் யுவர் ஆனர். சிதம்பரநாதன் குறுக்கிட்டு கேட்க நீதிபதி தலையசைத்தார். குறுக்கு விசாரணைக்கு அனுமதி அளிக்கிறேன். அவர் சொன்னதும் கோர்ட் வாலி குரல் கொடுத்தார். சாட்சி எண் 1 முத்துச்சாமி முத்துச்சாமி முத்துச்சாமி. அந்த முத்துச்சாமி சாட்சி கூண்டில் ஏறி நின்றார். நடுத்தர வயதில் தெரிந்தார். தலை பிரதேசம் 40% நரையை வாங்கியிருந்தது. சிதம்பரநாதன் சாட்சி கூண்டை நெருங்கி கைப்பிடியில் முழங்கையை ஊன்றி நின்று கொண்டு முத்துச்சாமியை பார்த்தார். உங்கள் பேர் முத்துச்சாமியா? ஆமாம். எங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? ஸ்வாதிக் டெக்ஸ்டைல்ஸில் பர்சனல் ஆஃபீஸராக இருக்கேன். உங்கள் வீடு? சௌமியா வீட்டுக்கு நேர் எதிர் வீடு தான். எத்தனை வருஷமாக அங்கே குடியிருக்கீங்க? 5 வருஷமாக. அப்படின்னா சௌமியா குடும்பத்தோடு உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கா? அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள தெரியும், ஆனால் நல்ல பழக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஏரியா அப்படி, அங்கே யாரும் நெய்பர்ஸோட சகஜமாக பழகிறதில்ல. நீங்கள் பார்த்த வரைக்கும் சௌமியா வீட்டை பற்றி சொல்ல முடியுமா? அவங்க சௌமியாவை எப்படி வச்சுருந்தாங்க? ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களா? தெரியலை. வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு யாருக்கும் தெரியும். அந்த கொலைகள் நடந்த பின்னால் தான் இவ்வளவு அநியாயங்கள் அந்த பொண்ணு மேலே சத்தமில்லாமல் நடந்திருக்கான்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. கொலை நடந்ததை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. நடந்த சம்பவத்தை தெளிவாக இப்போ கோர்ட்டில் சொல்ல முடியுமா? சொல்கிறேன். சம்பவ தினத்தன்னைக்கு காலையில் பெரிய கலைபர சத்தம் கேட்டது. ஜன்னலை திறந்து பார்த்தேன். சத்தம் சௌமியா வீட்டில் இருந்து தான் கேட்டது. எத்தனை மணி இருக்கும்? காலையில் 5:45 இருக்கும். சரி, மேலே சொல்லுங்கள். நான் வெளியே வந்தேன். எங்கள் வீட்டு காம்பவுண்ட் கதவுல இருந்து பார்த்தா நேராக சௌமியா வீட்டு ஹால் தெரியும். ஹாலில் என்ன பார்த்தீங்க? சௌமியா ஒரு பெரிய அருவாளோட அவங்க வீட்டை சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் துரத்தி கொலை செஞ்சிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு நான் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னேன். சிதம்பரநாதன் தன் கருப்பு கோட்டுக்குள் கையை நுழைத்து ஒரு போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோவை எடுத்து அவரிடம் காட்டினார். சௌமியா கையில் நீங்கள் பார்த்த அருவாள் இதுதானா பாருங்கள். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குறுக்கிட்டார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர் தரப்பு வக்கீல் அனாவசியமான கேள்விகளை கேட்கிறார். அவசியமாகத்தான் கேட்கிறேன் யுவர் ஆனர். முத்துச்சாமி கொலை நடந்ததை பார்த்ததற்கு சாட்சி. அரிவாளை அடையாளம் காட்டச் சொல்வது சரியல்ல. சாட்சியை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு உள்ளது யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். நீங்கள் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முகம் கருத்து போய் உட்கார சிதம்பரநாதன் பெருமித முகத்தோடு ஜட்ஜை பார்த்து தேங்க்யூ யுவர் ஆனர் என்று சொல்லிவிட்டு குறுக்கு விசாரணையை தொடர்ந்தார். சொல்லுங்கள் மிஸ்டர் முத்துச்சாமி, இந்த ஃபோட்டோவில் இருக்கும் அருவா அன்னைக்கு சௌமியா கொலை செய்ய பயன்படுத்தினதான்னு பார்த்து சொல்லுங்கள். முத்துச்சாமி தன் பாக்கெட்டில் இருந்து தடிமனான கண்ணாடியை நாசிக்கு கொடுத்து விட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்வையில் போட்டார். இந்த ஃபோட்டோவில் அரிவாள் எதுவும் இல்லையே, புன்னகைத்தார் சிதம்பரநாதன். வெல், நீங்கள் கண்ணாடி போடுவீங்களா? ஆமாம், படிக்கிறப்பவும் எழுதுகிறப்பவும் மட்டும் போடுவேன். உத்து பார்க்க வேண்டிய விஷயங்களை கண்ணாடி போட்டால்தான் உங்களால் பார்க்க முடியும். ஆமாம். அன்னைக்கு கலைபர சத்தம் கேட்டு எழுந்து போய் பார்த்ததா சொன்னீங்க. அப்போ கண்ணாடி போட்டுருந்தீங்களா? வழக்கமாக படிக்கிறப்ப எழுதுகிறப்ப மட்டும்தான் கண்ணாடி போடுவேன். ஸோ சம்பவத்தை பார்த்தப்போ நீங்கள் கண்ணாடி அணியலை. ஆமாம். அதுவும் உங்கள் வீட்டிலிருந்து பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமாம்.
விடிய கால 5:45 மணிக்கு. ஆமாம். கோட் பாக்கெட்டிலிருந்து இன்னொரு தாளை உருவி அவரிடம் காட்டிக்கொண்டே சொன்னார் சிதம்பரநாதன். இது என்ன தெரியுமா? வானிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட். இந்த மாதத்தில் சூரிய உதயம் அஸ்தமன நேரம் பற்றின விவரங்கள் துல்லியமாக கணிக்கப்பட்டு இதில் எழுதியிருக்கு. இந்த மாதம் பூராமும் சூரிய உதயம் சுமார் 6:15 மணி போல தான் இருக்குங்கிறது இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும். ஆக 5:45 இருட்டில் கண்ணாடி கூட போடாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்கள் சாட்சியை அஸ்திவாரமாக போட்டு கேஸை எழுப்ப நினைக்கும் அரசு தரப்பை நினச்சி அழுவதா சிரிப்புதான்னு எனக்கு தெரியலை. வீட்டுக்குள் லைட்டு எரிஞ்சிட்டு தான் இருந்தது. ஒரு இளம்பெண் ஆவேசமாக துரத்தி எல்லாரையும் கொலை செஞ்சா. ஒரு இளம்பெண்ணா சௌமியா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அந்த வீட்டில் சௌமியாவை தவிர வேறு இளம்பெண் யாரும் இல்லையா? அதனால் சௌமியா தான் கொலை செஞ்சால்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம். சாரி மிஸ்டர் முத்துசாமி, கேஸ் ஒர்க்கெல்லாம் கோர்ட்டில் செல்லுபடி ஆகாது. அது உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ப்ராசிக்யூஷன் தரப்பை சேர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுமே. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சிதம்பரநாதன் தன்னுடைய இருக்கைக்கு திரும்பிச் செல்ல மழை பெய்து ஓய்ந்த மாதிரி நிசப்தம் கோர்ட்டில் நிலவியது. நீதிபதியின் வெண்கலக் குரல் நிசப்தத்தை கலைத்து கொண்டு பிறந்தது. இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு சௌமியா மேல் உள்ள கொலை குற்றச்சாட்டை பிராசிக்யூஷன் தரப்பில் சரிவர நிரூபிக்கவில்லை என்று தெரிகிறது. அதே சமயம் சௌமியா கொலை செய்யவில்லை என்பதற்கும் ஆணித்தரமான ஆதாரம் எதையும் டிஃபென்ஸ் தரப்பில் முன்வைக்கவில்லை. இரு தரப்பினருக்கும் 1 வார கால அவகாசம் தருகிறேன். அவரவர் தரப்பு வாதத்தை வலுவான ஆதாரங்களோடு நிரூபிக்க உத்தரவிடுகிறேன். வழக்கு 1 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்படுகிறது. நீதிபதி எழுந்து சென்றதும் சலசலப்புடன் கோர்ட் கலைந்தது. சிதம்பரநாதன் கோட்டை கழட்டி கையில் வைத்து கொண்டு மிடுக்குடன் நடந்து வந்தார். சீனிவாசனும் ராகுலும் அவரை எதிர்கொண்டார்கள். சீனிவாசன் அவருடைய கைகளை இறுக்கமாய் பற்றி கொண்டு கண்களில் தழும்பும் கண்ணீருடன் குரல் தழுத்தார். லாயர் சார், நீங்கள் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல. உங்கள் காலில் விழுந்து கும்பிட்டாலும் தகும் சார். பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, ராகுல் படபடப்புடன் சொன்னான். இனி என் தங்கச்சியோட வாழ்க்கையே அவ்வளோதான்னு நினச்சேன். அவளோட குழந்தைக்கு நீ அம்மா இல்லைன்னு கவலைப்பட்டேன். இப்போ எங்களுக்கு லேசாக நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு. எதிர்த்தரப்பு வாதத்தை உடைச்சிருக்கோம், அவ்வளோதான். இதனாலேயே சௌமியா மேலே உள்ள கொலைப்பழி விலகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சௌமியா கொலை செய்யலைன்னு ஆணித்தரமாக நிரூபிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு அடுத்து காத்திருக்கு சொன்ன சிதம்பரநாதன் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு தன்னுடைய காரை நோக்கி சென்றார். காருக்குள் அமர்ந்ததும் செல்போனை உயிர்ப்பித்தார். ஹலோ, ஐ எம் சிதம்பரநாதன். சொல்லுங்கள், நான் இளங்கோ தான் பேசுகிறேன். கோர்ட்டில் ஃபஸ்ட் ஹியரிங் முடிஞ்சது. இளங்கோ மெல்லிய சிறப்புடன் சொன்னார். விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளேயா? ஆமாம், உண்டாய் கார் வாங்கி தரேன்னு பெட் கட்டிட்டேன். கேஸை கூர்ந்து கவனிச்சா தானே ஆகணும். என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தரை கோர்ட்டுக்கு அனுப்பியிருந்தேன். அவர் நடந்த விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டார். எப்படி என்னோடய ஆர்கியூமெண்ட்? நீங்கள் கிரேட் கிரிமினல் லாயருங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்டிங்க சிதம்பரநாதன். கேஸில் ஓப்பே இல்லைன்னு தான் நான் உட்பட எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு உங்கள் வாதத்தை கேட்ட பிறகு தான் தெரிஞ்சுது. தேங்க்யூ. இப்போ சொல்லுங்கள், காரை நான் புக் பண்ணணுமா இல்லை நீங்கள் புக் பண்ணுறீங்களா? ஏன் அவசரப்படுறீங்க? உங்கள் தரப்பு வாதத்தை ஆணித்தரமாக நிரூபிக்க சொல்லி ஜட்ஜு 1 வாரம் டைம் தந்திருக்காரு. நீங்கள் முதல்ல நிரூபிங்க. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே நாம எப்படி ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியும்? ஓகே, நீங்களான்னு பார்த்துடுவோம். சிரித்து கொண்டே ஃபோனை அணைத்தார். இக்னிஷியனை உயிர்ப்பிக்க முயற்சித்தபோது காரின் ஜன்னல் கண்ணாடி அருகே நிழலாடவே சட்டென்று திரும்பினார். இன்ஸ்பெக்டர் தயாநிதி அங்கே நின்றிருந்தார். கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு அவரை பார்த்தார். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சிதம்பரநாதன். எஸ், நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும்.
என்றார் இன்ஸ்பெக்டர் தயாநிதி.